எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். 1, 2, 3. அதற்கு பிறகு 4ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய யார் புதிய முதலமைச்சர், அவர் 2வது முறையாக அமரப்போகிறாரா, புதுசாக யாராவது வரப்போகிறாங்களா, இல்லை யாருமே நினச்சி பார்க்காத ஒருத்தர் வருவாரா, இதெல்லாம் கேள்விக்குறியாக பல பேர்கிட்ட ஓடிட்டுருக்கு. நான் ஒரு 2-3 நாள் முன்னாடி வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு எக்கச்சக்கமான ஃபோன் கால்ஸ். இது வழக்கத்தை விட ஒரு நாளைக்கு 200-300 ஃபோன் கால் வரும். இந்த தடவை கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 5000 ஃபோன் கால். அது ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிது. விடிய காலத்தில் 4 மணிக்கு. அப்புறம் தான் கொஞ்சம் சைலண்ட் மோடில் போட்டேன். என்னை கூப்பிடுங்கன்னு தான் சொன்னேன் வழியே, எப்போ வேணா கூப்பிடுங்க, தூங்குறவங்களாம் எழுப்பி கூப்பிடுங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. எதற்காக என்ன சொல்கிறேன்னா, சார் நம்ம வந்துடுவோம் இல்லை சார், டிஎம்கே வந்துடும் இல்லை சார், ஸ்டாலின் சார் மறுபடியும் வந்துடுவார்ல சார், அப்படி கேட்குறவங்க தான் நிறைய பேர். ஏனென்றால் இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில், அதே போல் புஸ்தகங்கள், நான் இந்த வருஷம் இந்த வாரம் 110 பக்கம் போட போகிறேன், நீங்கள் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க. அந்த 100 பக்கத்துலேயே கிட்டத்தட்ட 80 பக்கம் வேட்பாளர்கிட்டயே பணம் வாங்கி 2 பக்கம் அவங்கள பற்றியே புகழ்ந்து போடுற மாதிரியே போட்டு அந்த பணம் வேறு சம்பாதிச்சிட்டாங்க. இப்போல்லாம் பல பத்திரிகைகள் அந்த ஒவ்வொரு பேஜுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்ககிட்டே வாங்கி போடுறது. முன்னெல்லாம் போட்டால் நடுப்பக்கம் ஒன்று போடுவாங்க, அட்டைப்படம் ஒன்று போடுவாங்க. அட்டைப்படத்தில் ஒரு ஃபோட்டோவும் உள்ள ஒரு ஆர்டிக்கலும் சேர்ந்து 5 லட்ச ரூபா கொடுங்க. உள்ளே ஆர்டிக்கல் 4 பக்கம் இல்லாமல் 2 பக்கம் மாத்திரம் வந்தால் 3 லட்ச ரூபா கொடுங்க. இப்படி எல்லாமே இன்றைக்கு வியாபாரமாகி விட்டது. சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. நாம் ஒரு பேஸ்ட்டு வாங்கினா கூட டக்குன்னு பிடிங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நான் தேய்க்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்க. அது எப்படி நீ தேய்க்கிற பேஸ்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அது எச்சல் இல்லையா, நான் வேறு தானே வாங்கணும்? அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, எல்லாத்தையுமே வியாபாரமாக்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்ன ஆயிடுச்சு. வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லை, அதில் ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாத ஒரு வியாபாரமாக கிடைச்ச கேப்பில் நம்ம பணத்தை சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் அது இப்போ வந்துருச்சு, பரவலாக வந்துருச்சு. ரொம்ப நாட்களாகவே இருந்திருக்கு. ஆனால் இது இப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஓடி போய் காப்பாற்ற போகிறவங்க 10 பேர்னா 2 பேர் அந்த செத்து போனவங்க கையில் இருக்கிற வாட்சியும் மோதிரத்தையும் உருவக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது. யாரையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஏனென்றால் சமுதாயம் மாறிக்கிட்டே வரும்பொழுது என்னையே என் பையன் சொல்லுவான், உங்களுக்கு பிழைக்க தெரிலப்பா அப்படிமா. நாளைக்கு அவன் பையன் சொல்லுவான், அப்பா உனக்கு பிழைக்க தெரிலப்பா. ஏனென்றால் அந்த வாட் வாஸ் இல்லீகல் 20 years பேக், நவ் இட் இஸ் லீகல். வாட் இஸ் லீகல் டுடே வில் பி இல்லீகல் ஆஃப்டர் 10 years. எல்லாமே மாறிக்கொண்டே தான் இருக்கும். மாற்றம் வேணும். மாற்றம் ஒன்றே உலகத்தில் மாறாதது. அதுக்காக எல்லாமே மாறிடும் தான். அப்பா அம்மாவை மாற்ற முடியுமா? சகோதரன் சகோதரியை மாற்ற முடியுமா? மாற முடியாததும் சிலதெல்லாம் இருக்குது இல்லையா? நாம் மதம் மாறலாம், யாராவது ஜாதி மாறி பார்த்துருக்கீங்களா? மாற முடியாது. இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுகிறோன்னா அது சரியாக இருக்காது. இந்த கருத்து கணிப்பில் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, ஓட்டு என்பது வேறு, ஜெயிக்கிற சீட்டு என்பது வேறு. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர்தலை பற்றி பெரிய புரிதல் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கணும், நாளைக்கு நாம் ஓட்டு போட்டால் நமக்கு 5 வருஷம் நல்லது நடக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு ஓட்டு போட்டால் அது நமக்கு நல்லது. இல்லை அந்த ஆள் வரட்டும், இந்த ஆள் வரட்டும், சைக்கிளில் போகிறவன் ஸ்கூட்டரில் போகணும், சைக்கிளில் போகிறவன் காரில் போகணும், சைக்கிளில் போகிறவன் தனி பிளேனில் போகணும், அவங்கள பணக்காரனாக்கிறதுக்கு நாம் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே. நான் ஒவ்வொரு முறையும் நான் தேர்தல் நிற்கும்போது அதான் சொன்னேன், நான் காசு கொடுக்க மாட்டேன், உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அரசியல் என்பது வியாபாரம் அல்ல. அது ஒரு போட்ட பணத்தை அதை விட ஜாஸ்தி எடுக்கணுங்கிற இடமும் இல்லை. எனக்கு கடவுள் என்னை ரொம்ப நல்லபடியாக வச்சுருக்கிறார். இன்னி வரைக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை,
முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்ய வருஷத்துக்கு ஒரு 10-20 லட்ச ரூபா குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, அனாதை இல்லங்களுக்கு கொடுக்க வேண்டியது, முதியோர் இல்லங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுது. எல்லாவற்றையும் தாண்டி அந்த அன்கிளைம்டு பாடிஸ் இது வரைக்கும் நான் 600 அனாதை பிணங்களை அடக்கம் செய்திருக்கிறேன். அதற்குண்டான உதவிகளை செய்வது, படிப்பு செலவு, இதெல்லாம் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வந்து புதுசாக யார்கிட்டையாவது காசு வாங்கி தான் வாழ்க்கை நடத்தணும். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு வந்து எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் நான் இந்த வாட்ச் வாங்கினேன், இது பிளேனில் ராக்கெட்லேருந்து விழுந்தது, அப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. இந்த வாட்ச் கூட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு வந்து 70,000 ரூபா கொடுத்தெல்லாம் வாட்ச் வாங்கணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது. என்னுடைய ஃபோன் என் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது தான், ஐஃபோன். எனக்கு அலோன்னா அது அலோங்க போகுது. நீ எத்தனை கோடி ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினாலும் அதுக்கு மேலே 2 வார்த்தை அது சேர்த்து சொல்லுமா? சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த தேர்தலில் இந்த கருத்து கணிப்பு காலையில் பார்த்தீங்களா எத்தனை பேர் கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. நேற்றுக்கு சாயங்காலத்துலேருந்தே கருத்து கணிப்பு வரிசையாக வந்துடுச்சு. அதில் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்டிடிவி வந்து திமுக கூட்டணி 125லேருந்து 145, மேட்ரிக்ஸ்னு ஒன்று 122லேருந்து 132, ரிப்பப்ளிக் டிவி அது வந்து 125லேருந்து 145, அப்புறம் மும்பை சட்ட பஜார் 145லேருந்து 155, மின்னம்பலம் வந்து 155 சீட்டு வரும்னு ஒரே ஒரு சாய்ஸே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓட் வைப்பு 103லேருந்து 113 குறைச்சலாக டிஎம்கேக்கு. அப்புறம் வந்து ஜேவிசி டைம்ஸ் நவ் 75லேருந்து 95 சீட்டு தான் டிஎம்கேக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிஎன்என் நியூஸு 103லேருந்து 113, இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா 92லேருந்து 110. அதாவது 100லேருந்து 110 எல்லாமே குறைச்சலாக திமுக வரும் அப்படின்னு சொன்னது எல்லாமே அந்த வட இந்திய பத்திரிகைகளுக்கு வந்து பிஜேபி ஸ்பான்சர் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லாமே ஒரு பெய்டு ஏஜென்சி மாதிரி தான் இருக்குது. வெகு சிலர் மட்டும்தான் வந்து ஒரு நியாயமாக நம்ம கருத்து கணிப்பு பண்ணணும், நாளைக்கு நாம் வந்து சொல்கிற கருத்தும் கணிப்பும் சரியாக வரணும் அப்படின்னு. நான் கூட ஒவ்வொரு தேர்தலையும் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வைப்பேன். அந்த லிஸ்ட்டு படி வருதுன்னா நம்ம கணிப்பு சரியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நிறையா பார்த்துருக்கோம். அதில் சாணக்கியா வந்து அவர் வந்து 145லேருந்து 160 சீட்டு கொடுத்துருக்காரு அவர் டிஎம்கேக்கு. அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் என்டிடிவியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் 125லேருந்து 145. ஆனால் இவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎம்கே, அடுத்தது ஏடிஎம்கே, அப்புறம்தான் தாவேகா, அப்புறம் மற்றவை. ஓகே, தாவேகாவை யாருமே டிஎம்கேக்கு அடுத்தது யாருமே போடலை. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த தாவேகாவில் இருக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டம் மட்டும்தான் எங்களுக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படின்னு சின்ன குழந்தைங்களாம் சொல்கிறேன். நானும் தாத்தாவும் தான் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்கக்கிட்டேயே பேசினார் விஜய். அது இன்னும் சட்ட ரீதியான ஆக்ஷன்லாம் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலை. வந்து கிண்டர் ஜாய்மாங்கிற மாதிரி நீங்கள் போய் பேசுங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க காதில் விசில் ஊதுங்கன்னு. இன்னும் சில பைத்தியங்கள்லாம் இருக்குல்ல, அவர் மட்டும் அண்ணன் மட்டும் தோத்துட்டார், நான் விஷம் குடிச்சிடுவேன் அப்படின்னு. குழந்தை கிடைக்கிறதுங்கிறதே பெரிய வரம்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் க்யூவில் போய் நின்று அட்மிஷன் வாங்கி படிக்க வச்சு அதை வந்து ஒரு பெரிய ஆளாக்கி நம்மளோட சிறந்த ஆளாக வரணும்னு பார்த்தா இப்படி தருதலைங்க மாதிரி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தால் எந்த பெற்றவங்களுக்கும் அது பிடிக்காது. அதில் சில எக்ஸெப்ஷன் இருக்கும். என் பையன் செத்தா கூட என்னை விஜயை பார்க்க வச்சுட்டான், இன்னொரு பையன் கூட பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற சில ஒரு வயசான அறிவில்லாதவர்கள் கூட இருக்காங்க. அவங்களுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாதா, இல்லை குழந்தைன்னா எப்போ வேணால் பெற்றுக்கலான்னு நினைக்கிறாங்களா, அதெல்லாம் தெரியல. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது எக்ஸப்ஷன். அது வந்து சமுதாயம் ஆகிடாது. சமுதாயத்தில் சில குப்பைகள் இருக்கிற மாதிரியான மனோபாவம், அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ் என்பதோ தமிழ்நாடு என்பதோ கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஊர், தாய்மையை போற்றி புகழக்கூடிய ஊர் இது. நமக்கு அப்படிப்பட்டவங்க தான். ஏன்னா கண்ணதாசன் பாட்டெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எத்தனை பாட்டு, அதெல்லாம் அப்பா அம்மா உறவு பற்றி இது எவ்வளோ இருக்குது. ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி சினிமா அப்படிங்கிற ஒரு மாயை இருக்குல்ல,
அந்த மாயை தான் நமக்கெல்லாம் பெரிய பிரபலத்தன்மையை கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து 5 அடி 7 அங்குலம் இருக்கேன். ஆனால் இதுவே நான் ஸ்க்ரீனில் வரும்போது பார்த்தா 60 அடி ஒசரம் 100 அடி அகலமாயிடுறேன். அப்போது இவ்வளோ பிரம்மாண்டமா விஸ்வரூப தரிசனம் கடவுளை பார்க்குற மாதிரி பார்க்கும்போது அப்படியே மனசில் பதியுது. அதனால தான் சினிமா நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வரவேற்பு தொலைக்காட்சி நடிகர்களுக்கு கிடையாது. ஏன்னா அதை சின்னதாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து இதை நெஜம்னு நம்பக்கூடாது. அந்த நெஜம்னு நம்பும் பொழுது தான் மனக்கோளாறு, மனக்கோளாறா இல்லை மூளைக்கோளாறா, அது எனக்கு சரியாக தெரியல. ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கும்போது பாடத்தை தவிர ஒழுக்கத்தையும் சேர்ந்து படிச்சிருந்தா நமக்கு வாழ்க்கையில் அப்பா அம்மா தான் முக்கியம், ஒழுக்கம்தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த சினிமா ட்ராமா இவங்க பின்னாடியெல்லாம் நம்ம போகணும், அவங்கள மாதிரி ஆகணும், நான் நேதாஜி மாதிரி ஆகிறேன், காமராஜர் மாதிரி ஆகிறேன், காந்திஜி மாதிரி ஆகிறேன், அப்துல் கலாம் மாதிரி ஆகிறேன் அப்படின்னா அது ஒரு நல்ல பெற்றோர்கள் நல்லபடியாக வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை இல்லை அதான் 7 பேர் வெட்டு போனான் பற்றியா குடிக்கிறேன், அவன் மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அவன் என்ன தைரியம் 7 பேரை வெட்டிட்டான் பற்றியா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு எங்கேயோ அவன்கிட்ட குறை இருக்குது, அவனை சரியாக வளர்க்கப்படவில்லை, இல்லை இதுதான் சரியான வாழ்க்கை முறைன்னு அவனுக்கு சொல்லித்தரலை அப்படிங்கிறது தான். ஏனென்றால் நீ நாளைக்கு தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னா, ஜெயில் வந்து நாம் இறக்குற இடத்த விட இன்னும் வசதியாக இருக்கும், அங்கே 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, இன்னும் நிறையா டெக்னிக்கெலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தான்னா அவன் தப்பு தான் செய்வான். அதுக்காக சொல்கிறேன். நான் தாவேக்கா தொண்டர்களை மட்டும் சொல்லலை, பொதுவாகவே இன்றைய இளைய தலைமுறையை சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே சொன்னது பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்னுடைய கருத்து கணிப்புங்கிறது நான் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக யார் யார் என்னென்ன அரசியலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறோம், பேப்பர் படிக்கிறோம். அதனால் அரசியலில் வந்து இந்த அரசுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது, எவ்வளவு எதிர்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிகள்ங்கிறது ஐயா இது குப்பை ஒன்றுமே இல்லை, ஐயையோ அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. யார்கிட்ட பேசுகிறாங்க? 1000 பொண்களை வச்சுக்கிட்டு 1000 தாய்மார்களை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பாதுகாப்பு இல்லைன்னு பேசுகிறாங்க. அவங்க பாதுகாப்போடு தானே வந்து உட்காந்துருக்காங்க மீட்டிங்கில். அப்போ அது அவங்க என்ன வேறு தேசத்துலேருந்து வந்திருக்காங்களா, இல்லை வேறு தேசத்தில் மீட்டிங் போடுறீங்களா? இதே தமிழ்நாட்டில் தானே மீட்டிங் போடுறீங்க. எதையாவது வாய்க்கு வந்ததோ உளறிட வேண்டியது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை தவிர எல்லாம் சரியாக தான் இருக்குது. என்னத்தை சரியாக இருக்குது? பெண்களுக்கு எங்கே எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு இருக்கிறது. பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் சில விஷயங்களை பெற்றோர்கள் யோசிக்கணும். பார்த்து போமா, ஜாகிரதையாக போமா அப்படின்னு தான் சொல்லணும். நாம் சொல்லணுமே ஒழிய அவங்க எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ட்டு அவ்வளோ அலட்சியமாக விட்டுற முடியாது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பள்ளிக்கூடத்தில் டூர் போகிறாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் உட்காத்தி வச்சுட்டு, டீச்சர் கொஞ்சம் பார்த்துக்கங்க டீச்சர், அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் இது கொஞ்சம் கூச்ச சுபாவம், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க டீச்சர். எங்கே ஸ்கூல் டீச்சரில் இல்லை, காலேஜுக்கு டூருக்கு போனாலும் காலேஜில் வந்து அந்த லெக்சரர்கிட்ட, அந்த டூருக்கு அழைச்சிட்டு போகிற லெக்சர்கிட்ட சொல்லிட்டு போகிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. ஏனென்றால் பெற்றவங்களுக்குத்தான் தெரியும் அந்த குழந்தையுடைய அருமை. அதை நாம் வந்து அவ்வளோ சுலபமாக இது கூட என்ன நீ நான் என்ன குழந்தையா அப்படின்னா சரியான விஷயம் கிடையாது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் அன்னிலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வந்து திமுக ஃபுல் மெஜாரிட்டியோட இந்த முறை ஆட்சி அமைக்கும். அது எப்படி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாக்க 130, 135, 140 சீட்டு வரைக்கும் கூட திமுக வந்து ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்துடும். அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 10, 15 வரலாம். அந்த 15, 15னா அது எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் வந்து 8லேருந்து 10 சீட்டு வரலாம். அண்டு காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் ஒரு 4 சீட்டு, 5 சீட்டுனாக்க 4 சீட்டு வரலாம். அப்புறம் விஜயகாந்த் முரசு சின்னம் அவங்க வந்து ஒரு 6 சீட்டு வரைக்கும் வரலாம். திருமாவளவன் விசிகா வந்து ஒரு 4, 5 சீட்டு வரைக்கும் வரலாம். இதுதான்
அதனால் இது வந்து தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழ்நிலையே மாறும், அன்றைக்கி நாம் ஏதாவது டிமாண்டு வைக்கலான்னா அது வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதையும் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்காம இந்த தடவை ஃபுல்லாக ஜெயிச்சிடுவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படி தான் நடக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏனென்றால் என்றைக்கு எஸ்வி சேகர் என்னுடைய நண்பர்னு அவர் சொன்னாரோ அன்னியிலிருந்து என்னுடைய நண்பர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, 200 வாங்கிட்ட நீ வந்து ஊபி அப்புறம் வந்து எப்படியும் மயிலாப்பூர் சீட்டு வாங்கிறதுக்கு தான் கத்துறேன்லாம் எவ்வளோ கூவினாங்க. அவங்க எவ்வளோ ரூபா வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மயிலாப்பூர் சீட்டு கேட்கல, அதனால் எனக்கு கொடுக்கப்படவும் இல்லை. இப்போ தெரிஞ்சு போயிடும். நான் என்ன நினச்சேன், என்னுடைய சமுதாயத்தை வச்சு நான் முன்னுக்கு வர விரும்பப்படுறவனே இல்லை. என்னுடைய நட்பை வைத்து என்னுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யலாம். அந்த சமுதாயத்துக்கும் பிராமண சமுதாயத்துக்கும் திமுகவும் இருக்கிற கேப்பை பிரிட்ஜ் பண்ணி அதை எப்படியாவது ஒரு 3 லட்சம் ஓட்டுகள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர, அதற்காக தான் நலிந்த அந்தணர் நலவாரியம் ஒன்று நீங்கள் ஆரம்பிங்கன்னு நான் முதலமைச்சரை கேட்டிருக்கேன். அது இந்த ஆட்சி வந்த உடனே கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மயிலாப்பூராக இருக்கட்டும், டி நகராக இருக்கட்டும், வேளச்சேரியாக இருக்கட்டும், இன்னும் சில இடங்களில் எதிர்ப்பு ஓட்டுகள் விழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. தவறும் நம்ம 170 சீட்டுக்கு மேலே திமுக நிற்க வச்சுருக்காங்க. 170 சீட்டும் ஜெயிக்கணும்னு நான் சொல்லலை. நான் கட்சிக்காரன் கிடையாது. நான் வெளியிலேருந்து பார்க்குறேன், க்ளோஸாக பார்க்குறத வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து இதெல்லாம் ரேஞ்சு. இதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே இரட்டை இலக்கத்தில் 60, 70, 75 வரைக்கும் வரக்கூடியது அதிமுகவுக்கு. இதில் கருத்து கணிப்பு பண்ணினவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. திருமதி சசிகலா அவர்கள், நடராஜன் சசிகலா அவர்கள், அப்புறம் திரு ராமதாஸ் அவர்கள் பாமக நிறுவனர், இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60 வேட்பாளர் வரைக்கும் சவுத்தில் நிறுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அதிமுக ஜெயிக்க வேண்டிய 8 வேட்பாளரை கண்டிப்பாக தோக்கடிச்சிருவாங்க. 8லேருந்து 10 வேட்பாளர்களை இவங்க தோக்கடிச்சிருவாங்க. ராமதாஸ் அவர்கள் பாமகவில் ஒரு கிட்டத்தட்ட 6 பேர் வரைக்கும் அவர் தோக்கடிச்சிருவாங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகே, அதனால் இதுவே இந்த 8 14 திமுக தான் ஜெயிக்க உதவும். இது ஒரு கால்குலேஷன். இதை வந்து யாரும் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லலை. இதெல்லாம் திமுகவுக்கு மிக லாபகரமான, அங்கே வேறு இடத்துல நடக்கக்கூடிய சகோதர யுத்தம். அந்த யுத்தத்தில் வர பலன் திமுகவுக்கு தான் போகும். ஆரம்பத்திலேருந்தே நான் வந்து திமுக தான் என்னோடய எதிரி, திமுக தான் தீய சக்தி அப்படின்னு சொன்ன தூய சக்தி. அவர் தூய சக்தி வெறும் தூய சக்தி ஒரு மதத்துக்கு மாத்திரம் இருந்துடக்கூடாதுன்னு தான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு எல்லா மதத்துலேயும் கோவிலுக்கு போய் சர்ச்சில் போய் முட்டி போடுறாரு, கோவிலில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாரு, இப்போ இதுக்கு போயிருக்காரு, நம்ம ஷீரடி போயிருக்காரு. அதை நான் குற்றம்னு சொல்லவே மாட்டேன். விஜய் போகிறாருன்னா விஜய்க்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா விஜய் நானும் கிட்டத்தட்ட கடகராசி தான். 2 பேருமே ஒரே சமயத்தில் கற்கடகேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவிலுக்கு கும்போணத்துக்கிட்ட போயிட்டு வந்திருக்கோம். அவங்க அப்பா சொல்லி இருந்தார். அவர் அப்போவும் நான் வந்து 1 மணி நேரம் கழிச்சு அவர் வந்தார். அவர் போய் 1 மணி நேரம் கழிச்சு நான் போனேன்னு தெரியல. அவர் அந்த நம்பிக்கை உடையவர் தான். அதனால் தவறும் வந்து இந்த சமயத்தில் அவர் கோயிலுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, இங்கே போகிறாருன்னு சொல்கிறது சரியான வாதமாக இருக்காது. தவறும் வந்து இத்தனை தூரம் கூவி சவால் விட்டுட்டோம். நாம் ஜெயிக்கலைன்னா மகா கேவலமாயிடும். இப்போது கடவுள் எப்போவுமே மனுஷனுக்கு எப்போ கடவுள் கோவிலுக்கு ரொம்ப ஜாஸ்தி போவான்னா பிரச்சனை வரும்போது தான் போவான். அவனுக்கு எல்லாம் இருக்குங்கும் போது அவன் கடவுள் ஞாபகமே வராது. அங்கே தட்டிக்கு ஒரு தடவை விழும்போது ஐயோ அம்மா கடவுளே காப்பாற்று அப்படின்னு தான் தோணும். அதனால் அவர் போயிருக்கலாம். அவருக்கு தவறு இது என்னங்க இப்போ கஷ்டமா? எங்கேயாவது கூட்டத்தில் போய் நிற்க போகிறார், தனி பிளேனு இருக்குது, நினச்சா கையில் காசு இருக்குது, போகலாம். இப்போ கூட சமயத்தை சொன்னாங்க, மோடி ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலை. அவர் பிளேனில் பறந்து போய் ஜாலியாக ஃபாரினுக்கெல்லாம் போகிறாரு. அது என்ன கஷ்டப்பட்டுட்டா போகிறாரு?
எல்லாம் 22,000 கோடி ரூபா 2,200 கோடி ரூபாயோ என்னமோ ஃப்ளைட்டுங்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டில் சந்தோஷமாக தானே போகிறார். அதெல்லாம் ஹாலிடேஸ் மாதிரி தானே அவருக்கு. எத்தனை வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுப்பயணம் தானே அது. இங்கே போனால் கூட குழந்தைங்களோட ஃபுட்பால் விளையாடுறாரு. அந்த குழந்தைங்கள லேசாக அங்கே போட்டு கோல் போட்டோன்னே குழந்தைங்க அங்கே அது விடுற மாதிரி விட்டு ஐ தாத்தா அப்படின்னு கை தட்டுது. அவர் சந்தோஷமாக தான் இருக்கார். அவர் ஒன்றும் அப்படியே 24 மணி நேரம் வேலை செஞ்சு அப்படியே போயிட்டாருங்கிறதெல்லாம் அது கட்சிக்காரங்களுடைய ஒரு ஓவரான பில்டப், அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்பொழுது தாவேகாவை பற்றி நான் இப்போது சொல்லணும். தாவேகாவை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்டிடிவி 18லேருந்து 24 சீட்டு சொல்லியிருக்கு. சாணக்கியா 13லேருந்து 18. சாணக்கியா அவரே சொன்னார் 10 சீட்டுக்கு மேலே வாங்கிடுச்சுன்னா நான் அரசியலை விட்டு விலகிடுறேன், அரசியலே பேச மாட்டேன்னு சொன்ன மாதிரி நான் படித்தேன் பாண்டே. அப்புறம் மேட்ரிஸ் 10லேருந்து 12, பப்ளிக்கு அதாவது ரிப்பப்ளிக் டிவின்னு தெரியல 16லேருந்து 26. யாரோ ஒருத்தர் தான் நம்பவே முடியாதபடி சொன்னது இந்தியா டுடே 98லேருந்து 120 சீட்டு வந்துடும், ஆட்சி அமைச்சிருவார் இருக்கார். இதை விஜயே நம்ப மாட்டார். அந்த அளவுக்கு, அதாவது மோர் லாயல் தான் த குயின் அண்ட் கிங் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விசுவாசமாக அந்த இந்தியா டுடே அவங்கெல்லாம் எங்கேருந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது இப்போ சமீபத்தில் பேரரசுடைய சிவகாசி படம் வந்தது, அந்த தியேட்டரில் போய் எடுத்தாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இது எதுமோ எலெக்ஷனுக்கு எடுத்த மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 1லேருந்து 3 சீட்டு வரைக்கும் விஜய் வாங்குவார். அதில் விஜயில் 2 தொகுதியிலையும் விஜய் வெற்றி பெறுவாரா என்பதே எனக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். அவர் சென்னையில் பெரம்பூரில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது வச்சுட்டா, திருச்சியில் அவருக்கு ஒரு தோல்வி தான் கிடைக்கும். மொத்தம் ஒரு 3 சீட்டு வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா திருநெல்வேலியில் கூட அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரோ ஒரு 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 ஓட்டுக்கு 2,500 வரைக்கும் பணம் கொடுத்ததா நான் இந்த தேர்தல் சமயத்தில் வரக்கூடிய வார சஞ்சிகைகளில் படித்தேன். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். இந்த சமயத்தில் எனக்கு கருத்து கணிப்பில் பாலாஜி ஹசன் அப்படின்னு ஒரு சின்ன வயசு ஜோதிடர், அது என்கேவிங்கிறது நெல்லை கே வசந்தனுடைய ஃப்ரெண்டு, அவருடைய சீடர், நல்ல ரொம்ப யங்ஸ்டர், சேலத்தில் இருக்கக்கூடியவர். ரொம்ப பர்ஃபெக்டான கருத்து கணிப்பு இருக்கும். அவருடைய கருத்து கணிப்பு என்னங்கிறத சொல்கிறேன். டிஎம்கே 162லேருந்து 171 சீட்டு வரைக்கும் வரும். அதாவது டிஎம்கே அலையன்ஸ், ஓகே. ஏடிஎம்கே 72லேருந்து 75, டிவிகே 1லேருந்து 3, அப்புறம் என்டிகே ஒரு சீட்டு, சீமானுக்கு ஒரு சீட்டு போட்டிருக்காரு அவர். இது அவர் கணிக்கிறது இல்லை, அந்தந்த பேரை வச்சு யார் யார் அந்த அவங்களுடைய வேட்பு மனு தாக்கல் பண்ணாங்களோ அந்த டயத்தை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அஸ்ட்ராலாஜிக்கல் ப்ரெடிக்ஷன். 99% இது போன தடவை 234 தொகுதியில் இவரது 210 தொகுதி இவர் சொன்னது 100% கரெக்டாக வந்திருக்கிறது. சரணகுமார்னு என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் இது மாதிரி இந்த லாஸ்ட் டைம் 40 தொகுதிகளுக்கு போட்டதில் 38 தொகுதி கரெக்டாக வந்தது. ஸோ நான் நம்புகிறேன், ஓகேயா. நான் நம்புறதில் இது வரக்கூடியது. இதே சமயத்தில் நான் ஈரோடு சேலம் எஸ்பி, இவர் சேலத்தில் தான் இருக்கிறார், சேலம் எஸ்பிக்கு என்னுடைய வேண்டுகோள், இவருக்கு நேற்றுக்கு போட்டதுலேருந்து இவருக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் வருது. உன்னை கொலை பண்ணிவிடுவேன், தொலைச்சி கட்டிடுவேன், வீட்டில் இருக்கிறவங்கள தூக்கிடுவேன், யாருக்கு எதிராக போடுற, என்னது 3 சீட்டு போட்டுக்கிற அண்ணனுக்கு, அண்ணனை பற்றி தெரியுமா அவனுக்கு, அந்த அளவுக்கெல்லாம் இந்த டிவிக்கே மிரட்டுறாங்கன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், ஒரு லெட்டரை ஒன்று எழுதி கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நான் அந்த பாலாஜி ஹசன் சார்பாக முதலமைச்சருக்கும் இந்த வேண்டுகோளை விடுறேன். இந்த முதலமைச்சர் தான் நம்ம பதவி ஏற்கும் வரைக்கும் முதலமைச்சர், காபந்து முதலமைச்சர். அதுக்கு பிறகு மறுபடியும் பதவி ஏற்கும்போது என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். அதனால் அவருக்கும் இந்த வேண்டுகோளை விடுறேன். இவருக்கு உண்டான பாதுகாப்பை நாம் கொடுக்கணும். கருத்து கணிப்பு தானே பண்ணுறாங்க, அந்த கருத்து திணிப்பு ஒன்றும் இல்லையா, காசு வாங்கிக்கிட்டெல்லாம் இவர் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவர் நியாயமான விஷயத்த 10 பேர் 10 சொல்கிறாங்க,
இவர் ஒன்று சொல்கிறார். அது எப்படி நீ சொல்லலாம்? உன்னை கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் பொறுக்கித்தனத்தோட உச்சக்கட்டம். இந்த வேலையெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு அடக்கப்படும். புரியுதா? மகாத்மா காந்தி மாதிரி ஸ்டாலின் என்றைக்குமே இருப்பார் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அவரே இது நம்ம சும்மா அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தட்டி விட்டு போயிட்டே இருக்கார். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு சரியில்லைன்றீங்கல்ல, எல்லாம் சரி பண்ணி எல்லார் கொட்டத்தையும் அவர் அடக்கிடுவார். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு மேலே இதில் பெருசாக ஒன்றுமில்லை. ஸோ இந்த எனக்கு திமுகவுக்கு ஓட்டளித்த, திமுகவினால் பெனிஃபிட் அடைந்த எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்கு இருக்குது. எல்லோரும் ஓடி வந்து நான் இவங்களுக்கு தான் போட்டேன், இவங்களுக்கு தான் போட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. எக்ஸிட் போல் அதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. அவங்க மைக்கை பார்த்து பேசுகிறவங்க நிறைய பேர். சன் டிவி வந்து கேட்டாக்க அப்படின்ட்டு போவாங்க. அதே ஜெயா டிவி கேட்டால் அப்படின்ட்டு போவாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிவிக்கும் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு எந்த சிம்பிள் காட்டுறதுன்னு. ஜனங்க ரொம்ப புத்திசாலிங்க. அதனால் எல்லா சமயமும் எல்லா கருத்து கணிப்பும் அப்படியே நடந்துடும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தவறும் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உழைச்சிருக்கார். அவர் என்றைக்குமே சொல்லுவார், உழைப்பு உழைப்பு அந்த உழைப்பு உழைச்சிருக்கார், நேர்மையாக உழைச்சிருக்கிறார். அது 100% இல்லாட்டாலும் 90-95% இருக்கு. அது போதும். அந்த வெற்றி, அந்த என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அனைத்தும் வரக்கூடிய ஆட்சியில் அது சரி செய்யப்படும். இதை விட மகத்தான வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆட்சி அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா 9841023545. அதே போல் இந்த டிவிக்கு யாராவது என்ன மிரட்டணும் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்துடாதீங்க. எனக்கு ஏற்கனவே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் தான் பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோனில் நீங்கள் பேசினோடனே நான் கட் பண்ணிவிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த தாவேக்கா இருக்கிறவங்களுக்கு அந்த அண்ணா நீங்கள் தான் நமக்கு அமைச்சர் அப்படின்லாம் நீங்கள் மாத்திரம் இல்லைன்னா நான் விஷம் குடிச்சிட வேண்டாம் அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்காங்க. ஏன்னா நான் கூட சொல்லுவேன், படிப்பெல்லாம் முக்கியம்தான். ஆனால் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா கவலைப்படாதம்மா, அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், விடு, படிப்பு தான் வாழ்க்கையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லி என் குழந்தைகளை வளர்த்தேன். புரியுதா? படிப்பில் நீ மாத்திரம் பாஸ் பண்ணல அந்த மாதிரி நான் வளர்க்கவே இல்லை. என்னையும் எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்தார். அதனால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். அதனால் குழந்தைங்க உயிர் ரொம்ப முக்கியம். அச்சு நம்ம வீட்டில் இந்த கரிசனாயில் அது இது அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ஃபினாயில் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வாங்கி எதையாவது எடுத்து அவசரத்தில் குடிச்சு வச்சுட்டக்கூடாது. ஏனென்றால் உயிர் போச்சுன்னா வராது, திருப்பியே கொடுக்க முடியாது. விஜயே தோத்துட்டா கூட அடுத்த தடவை நின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். அதுக்குண்டான உழைக்கணுங்கிறது எப்படிங்கிறது அவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கற்றுக்கட்டும். ஓகேயா? அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு தவறான முடிவு எடுக்கக்கூடிய குழந்தைகள், அதே போல் சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லுங்கள், டேய் தோல்வி தாண்டா வெற்றிக்கு முதல் படி. ஒன்றும் இல்லை, தோத்தா என்ன, அப்புறம் எலெக்ஷன் வருது, அதில் வரப்போகிறாரு, இதில் வரப்போகிறாரு, அவர் தான் மறுபடியும் சினிமாவில் நடிக்க போகிறாரு, ஜாலியாக இருக்கும், போய் பார்த்துட்டு வரலான்டா, சினிமாவில் இருக்கிறதெல்லாம் நிஜம் நம்பாதரா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேயா? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து குழந்தைகள் தவறான பாதைக்கு போயிடாதபடி இன்னும் 1ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். வீட்டில் பேசும்போதே சொல்லணும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட தோல்வியை தழுவியிருக்காங்க. காமராஜர் தோற்று போயிருக்காரு, அண்ணாதுரை தோற்று போயிருக்காரு, இவர்கள் தோற்று போயிருக்காங்க, எவ்வளோ பேர் தோற்று போயிருக்காங்க, ராஜாஜி தோற்று போயிருக்காரு, எவ்வளோ பெரிய 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 ஆட்கள்லாம் கூட தேர்தலில் தோற்றுருக்காங்க. அந்த மாதிரி தோற்று போனால் கூட மறுபடியும் ஜெயிச்சு பெரிய இடத்துக்கு வர முடியும். அதை பார்த்துக்கப்பா, அதான் முக்கியம். அரசியல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். முதல்ல நீ உருப்படுற மாதிரி பாரு, அப்புறம் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி நீ பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம். ஓகேயா? விஜய் எதையும் விட்டுட்டு வரல. அவருடைய 600 கோடி ரூபாயும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஓகேயா? அதனால் விஜய் எதையும் விட்டு வரல. இன்றைக்கும் தனி பிளேனில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கார். நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி அவர் சொந்த தனி பிளேனில் தான் போயிட்டு இருக்கார். அதனால் சும்மா நடிப்பெல்லாம் நிஜம்னு நம்பிடாதீங்க. ஓகேயா? அவர் யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே வாக்கில் அப்படியே ரத்தம் வர மாதிரி பேசிட்டு போயிட்டார். அது ஒரு நடிப்பு அவருக்கு, அவ்வளோதான்.
ஸோ மறுபடியும் ஷூட்டிங் போயிடுவார். அது வேறு மாதிரி நடிப்பார். அது ஓடுமா ஓடாதாங்கிறது அது அடுத்த கதை. ஏனென்றால் இவ்வளோ வீரமாக பேசிட்டு அங்கே ஊற்றிக்கிச்சுனாக்க அப்புறம் படம் அதுக்கு எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் அரசியல் என்னங்கிறத விஜய் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இதே சமயத்தில் நான் வந்து எடப்பாடி அவர்களை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேன். ஏனென்றால் அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் நாளைக்கு திமுக ஜெயிச்சா திமுகவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மக்களுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ட்டு அவர் பாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராகி அவர் வேலையை பார்க்கப்படுவார். இது மாதிரிலாம் அச்சிபிஷன்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேயா? யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணோன்னா நான் சொன்னேன்ல 9841023545 கூப்பிடுங்க. என்ன வெற்றி பெறப்போகும் 7வது முறையாக ஆட்சி அமைக்கப் போகும் திமுக ஆட்சிக்கும் 2வது முறையாக முதலமைச்சராக அமரப்போகும் என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் 2வது முறையாக துணை முதல்வராக அமரப்போகும் என்னுடைய அருமை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்குமே சொல்கிறேன், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட், நார்த் ஆர் சவுத் அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். மறந்துடாதீங்க. வணக்கம்.